நேரம் சரியாக 3:01 இன்னைக்கு வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே கடைபிடிக்கப்படுது. ஸோ அதனால் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா என்ன, ஹெப்படைட்டிஸில் எத்தனை வகைகள்லாம் இருக்குது, அதில் எது ரொம்ப ஆபத்தானது, இந்த ஹெப்படைட்டிஸ் எப்படி பரவுது, அதாவது டிரான்ஸ்மிஷன் ரூட் எப்படி, ஹெப்படைட்டிஸ் தொடர்பான பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கும் விளக்கம் தர இருக்காங்க. இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறையின் மருத்துவர் டாக்டர் ஏ சிவராமன் அவர்கள் நேயர்கள் ஹெப்படைட்டிஸ் தொடர்பான உங்களுடைய பல்வேறு விதமான சந்தேகங்களை கால் பண்ணி கேட்கலாம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0413227176 மற்றும் 22717770. FM ரெயின்போ சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வார்ம் வெல்கம் பண்ணிடலாம். குட் ஆஃப்டர்நூன் அண்ட் வெல்கம் டு ஹலோ டாக்டர் ஷோ சார். FM ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் சார். ஹெப்படைட்டிஸ் டே இன்னைக்கு. ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா என்ன சார்? ஹெப்படைட்டிஸுங்கிறது வந்து கல்லீரலில் ஏற்படுற ஒரு அழற்சி இல்லை இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். ஸோ கல்லீரல்ங்கிறது நம்ம லிவர்னு சொல்கிற உறுப்பு வந்து நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அது வந்து நிறைய செயல்கள் செய்யும். அதாவது பித்த நீர் உருவாக்கி அதை வெளியேற்றுறது, அடுத்தது வந்து குளுக்கோஸ், புரத சத்து மற்றும் கொழுப்பு இதோட மெட்டபாலிசமை மெயின்டைன் பண்ணுறது, அது இல்லாமல் ரத்தங்கட்டெல்லாம் ஏற்படுறதுக்கான கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் உருவாக்குற ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் உள்ள இடம்னு பார்த்தோம்னா அது வந்து லிவர். ஸோ இன்னும் அது வந்து டீடாக்சிஃபையிங் ஆக்ஷனும் இருக்குது. அதாவது நச்சுகளை வெளியேற்றுறது இல்லை நச்சுகளை செரிமானம் பண்ற தன்மையும் லிவருக்கு உண்டு. ஸோ இதுல ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏதாவது ஒரு காரணத்தினால ஏற்படும் போது வர அழற்சி தான் ஹெப்படைட்டிஸ் நம்ம சொல்லுவோம். ஹெப்படைட்டிஸ்ல வந்து எத்தனை டைப்ஸ் வந்து இருக்குது, அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த ஒரு ஹெப்படைட்டிஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் எது சொல்லுங்க சார்? ஸோ ஹெப்படைட்டிஸ் வந்து யூஸ்வலா பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் உண்டு. முக்கியமா நம்ம இந்திய நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மது, ஆல்கஹால் தான் வந்து முக்கியமான காரணம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இதை தவிர வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்ல வந்து முக்கியமா வந்து லிவர் பாதிக்கப்படும். சில டைம் வந்து மற்ற ஒரு இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதோட தொடர்புடைய செப்சிஸ்னால ஏற்படுற ஒரு லிவர் பாதிப்பும் ஏற்படக்கூடும். இது இல்லாமல் சில டைம் வந்து உணவுப் பொருட்கள் கூட லிவர் பாதிக்கப்படும். சில டைம் வந்து இந்த நாட்டு மருந்துகள், நல்ல செடிகள், இது மூலியமா கூட நம்மளுக்கு வந்து லிவர் பாதிக்கப்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹெர்பல் டீ எக்ஸ்ட்ராக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து தொடர்ந்து உட்கொள்ளும் போது சில ஸ்டடீஸ்ல வந்து லிவர் பாதிக்கப்படுறதுக்கான சான்ஸ் உண்டு. இதை தவிர முக்கியமான ஒரு காரணம், இன்னைக்கு காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ஒரு காரணம் இருக்கு. அது வந்து NAFLD. NAFLDனா அதை இன்னைக்கு கொஞ்சம் மாத்திட்டாங்க, MAFLDன்னு கூட மாத்திட்டாங்க. அதாவது உடல் பருமன் உள்ளவர்களுக்கு வர லிவர் நோய், அது வந்து நேஷனும் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கிய காரணமாக. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மனிதனுக்கு வந்து செரிமானம் பண்ணக்கூடிய அந்த லிவரை பாதிக்கும் போது அதனால் சில சிம்டம்ஸ் வர செய்யும். அந்த சிம்டம்ஸ் கூட வந்து அவர்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் சொல்லும் பொழுது லிவர் வந்து நம்ம பாடியில் எவ்வளவு முக்கியமான ஒரு ஆர்கனாக இருக்குது அப்படின்றது எனக்கு அழகாக தெரியுது. ஹெப்படைட்டிஸில் வந்து என்ன டைப்ஸ்லாம் இருக்குது சார்? ஸோ ஹெப்படைட்டிஸ் வந்து நார்மலாக நம்ம ஆல்கஹால் ரிலேட்டட் ஹெப்படைட்டிஸ்னு ஒன்று இருக்குது, அது காமனான விஷயம். இதை தவிர வந்து இன்ஃபெக்ஷன் அசோசியேட்டடில் வைரல் சொன்னேன். இந்த வைரலில் பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் A வைரஸ், B வைரஸ், C, D, E இது எல்லாமே வந்து ஒரு வைரல் ரிலேட்டட் லிவர் நோய். இதில் வந்து ஏற்படுற பாதிப்புகளும் சில நேரம் வந்து குறிப்பிட்ட சில காலங்களுக்கு இருக்கும். சில டைம் வந்து தொடர்ச்சியான ஒரு நோயாக கூட மாறுறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. டிரான்ஸ்மிஷன் ரூட் எப்படி சார்? இப்போ ஹெப்படைட்டிஸ் A, ஹெப்படைட்டிஸ் B, C, D, E இருக்கு இல்லையா சார்? அதில் வந்து ஏக்கான டிரான்ஸ்மிஷன் ரூட் என்ன, இல்லை B, C, D, E இதுக்கான டிரான்ஸ்மிஷன் ரூட்டெல்லாம் என்ன சார்? ஏவும் ஈயும் ஒரே மாதிரி போகும். என்னன்னா இது ரெண்டும் வந்து கழிவு நீர், சுத்தமாக இல்லாத உணவு மற்றும் கை அசுத்தமாக இருந்து அதனால் பரிமாறப்படும் உணவுகள், இது மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து ஹெப்படைட்டிஸ் A and E. இது ரெண்டுமே வந்து ஃபீக்கோ ஓரல் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அதே வந்து BC இது ரெண்டும் வந்து ரத்தம் மூலியமாகவும் அல்லது உமிழ்நீர் போன்ற செக்ரீஷன்ஸ்னாலையும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் பியும் சியும் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்போ ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில டைம் நீடில் இன்ஜுரினால் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது தவிர வந்து பாதுகாப்பற்ற உறவு முறையினாலையும் வரதுக்கான சான்ஸ் அதிகம் உண்டு. ஓகே சார். இப்போ ஹெப்படைட்டிஸுக்கும் ஜாண்டிஸுக்கும் என்ன சார் ரிலேஷன் அதுக்கு? அதாவது ஹெப்படைட்டிஸுங்கிறது ஒரு நோய், ஓகே, ஜாண்டிஸுங்கிறது ஒரு அறிகுறி. ஹெப்படைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து
ஒரு 5 நாள்லேருந்து 7 நாள் கழித்து அவங்களுக்கு வந்து ஒரு இக்டரிக் ஃபேஸ்னு ஒரு ஃபேஸ் போவாங்க. அந்த ஃபேஸில் வர ஒரு அறிகுறி தான் ஜாண்டிஸ். அதை வந்து நம்ம மஞ்சள் காமாலைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பித்தம் வந்து வெளியேற முடியாததுனால அந்த பித்தம் வந்து உடம்புல இருக்கிற மற்ற உறுப்புகளை போய் படியும் போது ஏற்படுற மாற்றம் தான் மஞ்சள் காமாலை. ஸோ இது வந்து கண்ணில் வந்து எல்லோவாக இருக்கிறது, தோல் வந்து மஞ்சள் நிறமாக மாறுறது, யூரின் வந்து டார்க் கலராக மாறுறது, அதெல்லாம் வந்து மஞ்சள் காமாலையோட சிம்டம்ஸ்ன்னு சொல்லலாம். பட் ஆனால் வந்து இது எல்லாமே ஹெப்படைட்டிஸுங்கிற ஒரு நோயோட அறிகுறியாக எடுத்துக்கலாம். இதில் வந்து அக்யூட் ஹெப்படைட்டிஸ், கிரானிக் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதுனா என்ன சார் அப்படின்னா? அக்யூட் ஹெப்படைட்டிஸுங்கிறது வந்து 6 மாதத்துக்கு கீழே இருக்கிற ஒரு லிவர் அழற்சி, கல்லீரல் அழற்சி வந்து நம்ம அக்யூட்னு சொல்லுவோம். கிரானிக்குங்கிறது 6 மாதத்துக்கு மேலே வருது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் ஏவும் ஈயும் வந்து அக்யூட் ஹெப்படைட்டிஸாக ப்ரெசென்ட் ஆகும். அதே வந்து பிசி வந்து க்ரானிக்காக ப்ரெசென்ட் ஆகும். அதில் சி வந்து நிச்சயமாக க்ரானிக்காக ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஒரு நோய். இதில் வந்து ஏடிஇ இதனுடைய தன்மை அப்படின்னா ஹெப்படைட்டிஸில் என்ன இருக்குது சார்? இதில் எந்த ஒரு ஹெப்படைட்டிஸ் நோயாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அது ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா அது வந்து ப்ரோட்ரோமல் சிம்டம்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரோட்ரோமல் சிம்டம்ஸ்னால் நார்மலாக ஒரு காய்ச்சல் வந்தால் எப்படி நம்ம உடம்பு ஃபீல் பண்ணுவோமோ அதுதான் ப்ரோட்ரோமல் சிம்டம்ஸு. அதாவது ஜுரம் இருக்கும், உடம்பு டயர்டாக இருக்கும், பசி எடுக்காத ஒரு தன்மை இருக்கும், குளிர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், தூங்கிக்கிட்டே இருக்கணும் போல் ஒரு ஃபீலிங் இருக்கும். இது எல்லாமே வந்து ப்ரோட்ரோமல் சிம்டம்ஸ். இதுக்கு அடுத்த கட்டமாக போகிறது தான் வந்து இக்டரிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இக்டரிக்னாலே வந்து மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலை இருந்தால் அது கூட வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கண் வந்து மஞ்சள் கலரில் மாறுறது, யூரின் டார்க்காக போகிறது, சில டைம் வயிறு வந்து உப்பசமாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து இக்டரிக் ஃபேஸில் இருக்கிற அறிகுறிகள். குறிப்பிட்டு இந்த வயதினருக்கு தான் வந்து அதிகமாக வந்து தாக்கும் அப்படின்னா எந்த வயதினருக்கு நம்ம சொல்ல முடியும் சார்? அது ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து யூஸ்வலாக பார்த்தா குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோயின்னு சொல்லலாம். அதனால் வந்து பெரியவங்களுக்கு வராமல் இருக்காது, வரும். பட் குழந்தைங்களுக்கு ரொம்ப காமன். ஏன்னா வந்து அவங்க வந்து கையை வந்து சுத்தம் செய்யாமல் உணவு பண்டங்கள் எடுத்து சாப்பிட்றதுனாலையோ இல்லை தண்ணீர் வந்து எங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் பருகும் போது அந்த ஃபீக்கோ ஓரல் டிரான்ஸ்மிஷன் வந்து அங்கே ரொம்ப காமன். அதனால் குழந்தைங்களுக்கு வந்து இந்த நோய் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே பிசி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பெரியவங்களுக்கு 30 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அதிக சான்ஸு. அதே நேரத்தில் இந்த சியும் பியுமே குழந்தைங்களுக்கும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அம்மா மூலியமாக குழந்தைங்களுக்கு பிறக்கும்போது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ வயதுங்கிறது வந்து இந்த மாதிரி தான் பிரிச்சுக்கணும். அது இல்லாமல் ஹெப்படைட்டிஸ் இ பார்த்திங்கன்னா எல்லா வயசுக்கும் வரத்துக்கு சான்ஸு. ஆனால் வந்து ப்ரெக்னென்ட் ஃபீமேல்ஸ்க்கு வந்து அதிக சான்ஸ் இருக்குது. இப்போ அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு வரதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா பிளசண்டா மூலயமா வருமா, இல்லை வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கும்போது, தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த மூலயமா வருமா சார்? ஆக்சுவலாக வந்து இந்த அம்மாட்டேருந்து குழந்தைக்கு வர அந்த ஹெப்படைட்டிஸ் வந்து யூஸ்வலாக வெர்டிகல் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. அது எப்போ ஸ்ப்ரெட் ஆகும்னா குழந்தை வந்து வெளியேறுது இல்லையா, அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளியேறும் போது அந்த டைமில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். பிரெஸ்ட் ஃபீடிங்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒரு குழந்தை அம்மாவுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவிட்டி இருந்தால் குழந்தை பிறந்தோடனே நம்ம வேக்சினேஷன் கொடுப்போம். அதனால் ஸ்ப்ரெட்கான சான்ஸ் கொஞ்சம் கம்மி. டியூரிங் ப்ரெக்னன்சிலேயே வந்து அதுக்கான நம்ம கொடுப்போமா சார்? நம்ம யூஸ்வலாக வந்து அம்மா வந்து ஏற்கனவே வந்து ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த குழந்தை பிறந்த பிறகு தான் நம்ம வந்து வேக்சினேஷன் கொடுப்போம். அதுவும் முக்கியமாக பிறந்து 12 மணி நேரத்தில் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஓகே சார். ஹெப்படைட்டிஸ் பிக்கு மட்டும்தான் வேக்சின் இருக்கா, இல்லை வந்து ஏஇ அதுக்கெலாம் வேக்சின் இருக்கா? இப்போதைக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை உலகளாவிலையும் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பிக்கு வந்து வேக்சின் வந்து அப்ரூவ்டாக இருக்குது. சில அன்அப்ரூவ்ட் வேக்சின்ஸ் வந்து சிக்கு இருக்குது. பட் ஆனால் வந்து ஷெட்யூல் படி ஃபாலோ பண்ணுறது வந்து ஏ அண்ட் பிக்கு மட்டும் தான் வேக்சின் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே சார். நேயர்களே, இன்னைக்கு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறையின் மருத்துவர் டாக்டர் ஏ சிவராமன் அவர்கள் இன்றைக்கி வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே வந்து கடைப்பிடிக்கப்படுது. அதனால் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 0412227176 மற்றும் 22717770 அப்படின்ற இந்த 2 எண்களுக்கும் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை சார்கிட்ட நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இப்போ ஹெப்படைட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து கல்லீரல் தான் அதிகமாக பாதிக்கப்படுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதை தாண்டி வேறு எந்த உறுப்பும் வந்து டேமேஜ் ஆகாது அந்த அளவுக்கு? அதாவது ஹெப்படைட்டிஸோட காரணங்கள் இப்போ வந்து ஆல்கஹால்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்கஹால் வந்து இருதயத்தை பாதிக்கும், லிவரை பாதிக்கும், அடுத்தது கணையத்தை பாதிக்கும், மண்ணீரலை பாதிக்கும், இரத்த நாளங்களை பாதிக்கும். ஸோ அந்த குறிப்பாக வந்து முதல்ல ஆரம்பிக்கிற இடம் வந்து யூஸ்வலாக வந்து லிவர். அந்த லிவர்னால் ஏற்படுற தாக்கங்கள் தான் மற்ற உறுப்புகளை பாதிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகே சார். ஹெப்படைட்டிஸ் இருக்கிறதுனால புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதுங்களா?
நிச்சயமா இந்த ஹெப்படைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸுங்கிறது ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டேஜ் 2 தான் சொல்லணும். யூஸ்வலாக வந்து ஒருத்தருக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அந்த ஹெப்படைட்டிஸ் வந்து முதல்ல வந்து ஃபேட்டி லிவருங்கிற ஒரு நோயாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டா அதுலேருந்து அது வந்து ஹெப்படைட்டிஸாக மாறும். அதுக்கப்புறமேட்டா சிரோசிஸ், லிவர் வந்து சுருக்கமாகிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து கார்சினோமா, ஹெப்படோசெல்லா கார்சினோமா. அதுவும் அந்த கேன்சர் பார்த்திங்கன்னா யாருக்கு ரொம்ப காமன்னா ஹெப்படைட்டிஸ் சியில் ரொம்ப காமன். அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் பிலையும் வர செய்யும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கள். எஃப்எம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் சார். விநாயகமூர்த்தி லாஸ்ட். சொல்லுங்கள் விநாயகமூர்த்தி சார், டாக்டர் கிட்ட உங்களுடைய கொஸ்டினை கேளுங்க. வணக்கம் சார். எனக்கு வயசு 59 ஆகுது சார். டயாலிசிஸ் பேஷண்ட்டு. எஸ் சார். டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு பொதுவாக ஹெப்படைட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நிச்சயமா அது ஹெப்படைட்டிஸ் எந்த மாதிரியான எந்த டைப்பு ஹெப்படைட்டிஸ் வரும், அது எதனால் அது உங்களுக்கு பொதுவாக வருது? சரி சார். இப்போ தடுக்கிறதுக்கான முறைகள் எதாவது இருக்குங்களா? எஸ் சார். ஸோ ஹெப்படைட்டிஸ் வந்து டயாலிசிஸில் வந்து காமன் ஏன் சொல்கிறாங்கன்னா, ஹெப்படைட்டிஸ் வந்து நம்ம பேஷண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக ரத்தம் மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய பிஎன்சி வைரஸ் தான் ரொம்ப காமன். ஸோ டயாலிசிஸ் போகும்போது ரத்தம் சுத்திகரிப்பு வந்து நம்ம திரும்ப பண்ணும்போது அந்த டைமில் வந்து கிராஸ் டிரான்ஸ்மிஷனில் ஹெப்படைட்டிஸ் வரத்துக்கு சான்ஸ் அதிகம். ஸோ அதனால் வந்து யூஸ்வலாகவே ஒரு பேஷண்ட் வந்து நம்ம வந்து டயாலிசிஸ்க்கு தயார்படுத்துகிறோம்னா முதல்ல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி லைன் மாதிரி போட்டு அது மூலிமா டயாலிசிஸ் பண்ணுவாங்க. அப்புறமேட்டா வந்து ஃபிஸ்டுலா கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டயாலிசிஸ் ப்ரிப்பேர் ஆகும் போதே பேஷண்ட்டை வந்து வேக்சினேஷன் பண்ண சொல்லிட்டு, வேக்சினேஷன் போட்ட பிறகு அந்த வேக்சின் போதுமான அளவுக்கு இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டயாலிசிஸ் யூஸ்வலாக வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அதனால் வந்து டயாலிசிஸ் போகிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஹெப்படைட்டிஸ் வேக்சின் பண்ணுறது அவசியம். வருஷத்துக்கு ஒரு தடவை போடணுங்களா இல்லை? யூஸ்வலாக வந்து ஒரு தடவை ஹெப்படைட்டிஸ் வேக்சின் போட்டோம்னா அது வந்து 5 to 10 வருஷங்கள் வரைக்கும் மினிமம் வந்து அதோட வீரியம் இருக்கும். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு கம்மியாயிட்டுன்னு தெரியணும்னா அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று உண்டு, ஆன்டி ஹெச்பிஎஸ்ஏஜி டைட்டர்னு சொல்லிட்டு உண்டு. அந்த டெஸ்ட் பண்ணோம்னா அந்த டெஸ்ட் மூலிமா நம்மளுக்கு போதுமான அளவுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேவைப்பட்ட கம்மியாக இருந்தால் நம்ம பூஸ்டர் டோஸ் போய்க்கலாம். அது இந்த ஏபிசிடி சொல்றீங்களா, அது எந்த வகையான? பிஎன்சி ரொம்ப காமன் சார். பிஎன்சி ரொம்ப காமன். அது தடுக்கிறதுக்கான முறை எதுவும்? பியை தடுக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு, பிக்கு வந்து வேக்சின் உண்டு. சிக்கு வந்து தடுக்கிறதுக்கான வழி கிடையாது, ஸ்க்ரீன் மட்டும்தான் பண்ணலாம், தடுக்கிறதுக்கான வழி கிடையாது. ரொம்ப நன்றி. நன்றி சார் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. டாக்டர், இப்போ இந்த ஹெப்படைட்டிஸில் வந்து கேன்சர் வரதுக்கான சான்சஸ் வந்து சொன்னீங்க இல்லையா, இதுக்கு வந்து டெஸ்டஸ்லாம் வந்து என்ன டெஸ்ட்லாம் எடுப்பாங்க டாக்டர்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸில் பி, இந்த பிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஹெச்பிஎஸ்ஏஜின்னு ஒரு டெஸ்ட் ஒன்று உண்டு. அந்த ஹெச்பிஎஸ்ஏஜி பண்ணோம்னா ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். அந்த ஹெச்பிஎஸ்ஏஜி பண்ண பிறகு நம்ம ஐஜிஎம் ஹெப்படைட்டிஸ் ஹெச்பிசி ஆன்டிபாடின்னு ஒன்று பண்ணுவோம். அந்த ஐஜிஎம்ங்கிறது வந்து ஷார்ட் டேர்ம், அதாவது இப்போ ரீசண்டாக இல்லை இப்போ அவருக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குங்கிறத காட்டுறது அந்த ஐஜிஎம் லெவல். அதே ஐஜிஜி ஹெச்பிசி ஆன்டிபாடி அது வந்து ஏற்கனவே அவருக்கு இருந்திருக்கலாம் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது காட்டுற ஒரு டெஸ்ட்டு. இதை தவிர இந்த வைரஸோட லோடு எப்படி இருக்குது நம்ம உடம்புல பார்க்குறதுக்கு ஹெச்பிவி டிஎன்ஏ லெவல்ஸ்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். இது எல்லாமே ஹெச்பிஇ ஏஜி ஆன்டிஜென் சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். இது வந்து பேசிக்காக பண்ணுவோம். இப்போ ஏற்கனவே ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, இல்லை வேக்சின் போட்டிருக்காரு, அவருக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி போதுமான அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு பண்ணுற டெஸ்ட் வந்து ஆன்டி ஹெச்பிஎஸ்ஏஜி. இது எல்லாமே வந்து ஹெப்படைட்டிஸ் பிக்கு. அதே ஹெப்படைட்டிஸ் சிக்கு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ வைரல் லோட் பார்ப்போம். அது இல்லாமல் ஆன்டி ஹெச்சிவி ஆன்டிபாடின்னு ஒரு டெஸ்ட் உண்டு. இது ரெண்டும் பண்ணலாம். இது பண்ணால் பேஷண்ட்டுக்கு வந்து வைரஸ் இருக்கா இல்லைங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதுக்கான இந்த பீரியாடிக்கல் டைமிங் வந்து எவ்வளோ கால அளவு வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும்? யூஸ்வலாக பார்த்தா இந்த ஹெப்படைட்டிஸ் பியை பொறுத்த வரைக்கும் ஹெச்பிஎஸ்ஏஜி ஒரு உடம்புக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டுனா அதுக்கு வந்து விண்டோ பீரியட்னு ஒன்று உண்டு. விண்டோ பீரியட்னா அந்த வைரஸ் என்ட்ரி ஆகி நம்ம உடம்புக்குள்ளார அறிகுறிகள் தெரிகிற பீரியட். இது வந்து ஹெப்படைட்டிஸ் பியை பொறுத்த வரைக்கும் 45 நாள்லேருந்து 180 நாள் வரைக்கும் வரும். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹெச்பிஎஸ்ஏஜி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 4 வீக்ஸ்க்குள்ளார நம்ம அளவுக்கு நம்ம செக் பண்ணோம்னா ஹெச்பிஎஸ்ஏஜி பாசிட்டிவிட்டி நம்ம செக் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து அபவ் 30-35 அந்த ஏஜ் உள்ள பீப்புளுக்காக மட்டுமே வருமா? இது எந்த ஏஜ் குரூப்பில் வேணால் வரலாம்.
ஸோ எந்த ஏஜ் குரூப்புக்கும் இந்த டெஸ்ட் வந்து பொருந்தும். ஓகே, இப்போ ஹெப்படைட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு லிவர் வந்து செயலிழப்பு வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குமா சார்? ஆக்சுவலாக வந்து ஹெப்படைட்டிஸ் வந்து 3 ஃபேஸஸாக பிரிக்கலாம். காம்பன்சேட்டட் லிவர் டிசீஸ்னு சொல்லுவாங்க, டீகாம்பன்சேட்டட் லிவர் டிசீஸ் சொல்லுவாங்க. இந்த காம்பன்சேட்டட் லிவர் டிசீஸில் வந்து யூஸ்வலாக வந்து மஞ்சக்காமாலை அந்த மாதிரி அறிகுறிகள் வரும். ஸோ ஹெப்படைட்டிஸ் பி மாதிரி ஒரு அக்யூட் இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். அதாவது அறிகுறிகளுக்கு வைத்தியம் பார்த்தோம்னா போதும், சில டைம் வந்து அதுவே நார்மல் ஆகிடும். நார்மல் ஆன பிறகு வைரஸோட அளவும் உடம்புல கம்மியாயிடும். சில டைம் வந்து அது வந்து 6 மாதத்துக்கு மேலே நீடிக்கும் போது க்ரானிக் ஹெப்படைட்டிஸாக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. க்ரானிக் ஹெப்படைட்டிஸாக மாறும் போது நிச்சயமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஓகே சார். ஸோ அந்த சிரோசிஸ் வருது ஒருத்தவருக்கு, அந்த லிவர் வந்து ஹெப்படைட்டிஸ்லேருந்து சிரோசிஸாக மாறிட்டு லிவர் வந்து சுருங்கி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டீகாம்பன்சேட்டட் லிவர் டிசீஸ் ஆகிடும். அப்போ அவருக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. டாக்டர், இப்போ ஹெப்படைட்டிஸில் வந்து பி வந்து நிறைய சொன்னிருந்தீங்க இல்லையா? ஹெப்படைட்டிஸ் புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு பியில் மட்டும்தான் அதிகமாக, இல்லை சி, டி அதில் வந்து வாய்ப்பெலாம் அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆக்சுவலாக வந்து ஹெப்படைட்டிஸ் பி வந்து கேன்சராக மாறதுக்கான சான்ஸ் உண்டு. ஆனால் அதை விட அதிகம்னு பார்த்தோம்னா சியில் தான். யூஸ்வலாக சொல்லுவேன் சி ஃபார் க்ரானிக், அதாவது 6 மாதத்துக்கு மேலே பெரிய தொடர் நோயாக இருக்க போகிறது சி, கூட வந்து சி ஃபார் கேன்சருக்கான சான்ஸும் வந்து ஹெப்படைட்டிஸ் சியில் அதிகம். பிலையும் இருக்குது, ஆனால் கம்பேரிட்டிவாக சிக்கு கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மி தான். ஓகே சார். ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன சார் இதுக்கெல்லாம்? ஸோ ஹெப்படைட்டிஸ் பியில் வந்து பார்த்திங்கன்னா அக்யூட் ஃபேஸில் வந்து ட்ரீட்மெண்ட்னு பெருசாக எதுவும் இல்லை. பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களோட அறிகுறிகளை வைத்தியம் பண்ணால் போதும். அதே வந்து க்ரானிக் ஹெப்படைட்டிஸாக மாறும்போது ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். எப்போ ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னா பேஷண்ட்டுக்கு வந்து ஹெச்பிவி டிஎன்ஏ லெவல் பார்ப்போம். அது வந்து 2000க்கு மேலே இருந்தால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அடுத்தது லிவரில் ஒரு என்சைம் உண்டு, ஏஎல்டி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் பண்ணுற ஒரு டெஸ்ட். அது பார்த்திங்கன்னா அது வந்து அதிகமாக இருந்துச்சு, நார்மல் லெவலை விட 2 மடங்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் தேவை. அடுத்தது பயாப்சி, நம்ம ஒரு நீடில் போட்டு அந்த லிவரோட சதையை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. அதில் ஃபைப்ரோசிஸ்னு ஒரு ஃபேஸ் இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். எந்த ஸ்டேஜில் வந்து பார்ப்பாங்க சார் பயாப்சி டெஸ்ட் வந்து? எந்த யூஸ்வலாக வந்து க்ரானிக் ஹெப்படைட்டிஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பெருசாக பேசிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா நம்ம பயாப்சி போகலாம். இப்போ பயாப்சியை தாண்டி இப்போ அடுத்த நான் இன்வேசிவ், அதாவது நம்ம ஊசியெல்லாம் குத்தாமல் ஸ்கேன் மாதிரி ஒரு ஃபைப்ரோ ஸ்கேன் ஒரு டெஸ்ட் வந்துட்டு, அது ஒரு மிஷின் வந்து மேலே அல்ட்ராசவுண்ட் மிஷின் மாதிரி மேலே வச்சோம் டெஸ்ட் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அந்த டெஸ்ட் வந்து இதில் எடுப்பாங்களா? ஆக்சுவலாக பிசிஆருங்கிறது வந்து ஒரு வைரல் லோட் பார்க்குற டெஸ்ட். இப்போ நம்ம கோவிட் டைமில் தான் அந்த பிசிஆர் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ இப்போ கோவிட்ல வந்து என்ன வைரஸோட மல்டிபிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் நம்ம அது பண்ணோம். அதேமாதிரி இங்கேயும் வந்து ஹெச்பிவி டிஎன்ஏ லெவல் பார்க்கறதுக்கு நம்ம பிசிஆர் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தீங்க ஹெப்படைட்டிஸ் பி வந்து பரவத்துக்கான டிரான்ஸ்மிஷன் ரூட் வந்து நிறைய இருக்குது, மதர் டு ஃபியூட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா டாட்டூ போடுறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா காது குத்துறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சமயங்களில் ஹெப்படைட்டிஸ் பி வரதுக்கான அந்த டிரான்ஸ்மிஷன் ரூட் வந்து இருக்கா சார்? நிச்சயமாக எந்த ஒரு இன்வேசிவ் ப்ரொசீஜர், அதாவது எதெல்லாம் ரத்த நாளங்களை டச் பண்ணுதோ அந்த பொருள் சுத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இன்றைக்கி காலகட்டத்தில் டேட்டூயிங் வந்து ஒரு முக்கிய காரணமாக எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து இந்த இயர் பியர்சிங் கூட கொஞ்சம் சில டைம் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பண்ணுவாங்க. அது தவிர மற்ற இடத்துல பியர்சிங், மூக்கு குத்தும் போதோ சரி, இல்லை அந்த டைமில் வந்து அவசரமாக சில டைம் குத்துவாங்க. அந்த டைமில் வந்து அது எவ்வளோ தூரம் சானிடைஸ்டாக இருக்குது, எவ்வளோ க்ளீனான நீடில் வச்சு பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ அது மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே சார். இப்போ கேன்சர் வரதுக்கு ஹெப்படைட்டிஸ் பி மட்டும்தான் ரீசன் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா சார்? டிஇ அதெல்லாம் வந்து கேன்சர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மின்னு சொல்கிறீங்களா, இல்லை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு? ஆக்சுவலாக வந்து ஹெப்படைட்டிஸ் டிங்கிறது வந்து ஒரு தனி வைரஸ் கிடையாது. எப்போல்லாம் பி வருதோ, பி இருக்கும் போது கூட சேர்ந்து ஒரு சூப்பர் ஆடட் இன்ஃபெக்ஷனாக அல்ல கோ இன்ஃபெக்ஷனாக வரக்கூடிய விஷயம் தான் ஹெப்படைட்டிஸ் டி. ஸோ பியும் டியும் ஒன்றா சேர்ந்தால் அந்த வைரஸோட தீவிரம் ரொம்ப அதிகமாகிடும். ஆனால் கேன்சர் வரைக்கும் போகுமானா பினால கேன்சருக்கு போகலாம், ஆனால் டினால கேன்சருக்கு போகாது. அடுத்து ஈயும் கேன்சருக்கு போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் ஈயில் ஒரு பிரச்சனை என்னென்னா, வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்களுக்கு 3வது ட்ரைமஸ்டர், அதாவது 28 வாரத்துலேருந்து குழந்தை பிறக்கிற அந்த பீரியடில் வந்து இந்த வைரஸ் தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஃபல்மினன்ட் ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர், அதாவது ஹெப்படைட்டிஸே ரொம்ப மிக தீவிரமான அறிகுறிகளோட உயிரை வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு கூட வரதுக்கான நோயாக மாறதுக்கு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் சேர்த்து, அம்மாவுக்கும் குழந்தைக்கு 2 பேருக்கு சேர்த்து. ஸோ அது வந்து 25 to 30% மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது 100 பேரில் 30 பேர் அளவுக்கு இறக்கக்கூடிய சான்ஸ் வந்து அந்த ஹெப்படைட்டிஸ் இ ப்ரெக்னென்சியில் உண்டு. அதே நார்மல் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா
ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி, ரொம்ப அரௌண்ட் 5% to 2% தான். அதே வந்து ப்ரெக்னென்ட் ஃபீமேலுக்கு ஹை சான்சஸ் உண்டு. ஆனால் டியூரிங் ப்ரெக்னன்ஸில் நம்ம வந்து வேக்சின் எடுத்தால் கூட இதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். யூஸ்வலாக ப்ரெக்னென்சியில் வந்து நம்ம வேக்சின் கொடுக்க மாட்டோம். யூஸ்வலாக ப்ரெக்னென்சிக்குன்னு வேக்சின் கொடுக்க மாட்டோம். எப்போ நம்ம வேக்சின் எடுப்போம்னா ஹை ரிஸ்க் பீப்புள் தான் வேக்சின் எடுத்துப்பாங்க. ஓகே சார். ஹை ரிஸ்க் பீப்புள்னால் யாரெல்லாம் வந்து ரத்தம் இல்லை வந்து இந்த மாதிரி தொழில் சம்மந்த தொடர்புடைய இருக்கவங்கள அவங்களுக்கு தான் வேக்சினேஷன் கொடுப்பாங்களே தவிர ரொட்டீனாக வந்து ப்ரெக்னென்ட் ஃபீமேல்ஸ்க்கு வேக்சின் கொடுக்க மாட்டாங்க. ஏஜ் ஃபேக்டர் கூட அதுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாமா சார்? அதுக்கு ஏஜ் கிடையாது, அது வந்து உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது. ப்ரெக்னன்சிங்கிறது ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட். அதில் வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது குறிப்பாக இந்த வைரஸ் வந்து தாக்கம் வந்து ஏற்படுறதுக்கு சான்ஸ் அதிகம். அந்த மாதிரி ஏற்படும் போது அதோட வீரியம் இன்னும் அதிகமாகி ஒரு பெரிய நோயாக மாறத்துக்கு சான்ஸ் உண்டு. ஓகே சார். இதுக்கான வேக்சின்ஸ்லாம் வந்து என்னெல்லாம் இருக்குது சார்? ஸோ இப்போ ஹெப்படைட்டிஸ் ஏக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து கில்டு வேக்சின் ஒரு வேக்சின் இருக்குது. அதாவது அந்த வைரஸ் எடுத்து அதை வந்து தன்மையை வந்து அது இறக்க வச்சு அதோட தன்மையை வந்து கம்மி பண்ணுவாங்க. கம்மி பண்ணி நம்ம உடம்புல செலுத்தும் போது நம்ம உடம்புல அதுக்கு எதிராக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். யூஸ்வலாக வந்து 2 டோஸ் கொடுப்பாங்க. ஒரு டோஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் கொடுப்பாங்க, அடுத்து 6 மாதத்தில் ஒரு டோஸ் கொடுப்பாங்க. இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு இந்த வேக்சின் இப்போலாம் ரொம்ப ரீசெண்டாக கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஃபுட் ஹேண்டில் பண்ணுறாங்களோ, ஸோ ஃபுட் ஹேண்ட்லர்ஸ்க்கு, ஹை ரிஸ்க் பீப்புள், இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் பார்த்தீங்கன்னா எகைன் வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அவசியமாக இந்த வேக்சின் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து டெய்லி வந்து பிளட்டில் ஹேண்டில் பண்ணுறாங்க, நீடில்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதேமாதிரி யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி நீடில் சம்மந்தப்பட்ட பொருட்களோ இல்லை பிளட்டு சம்மந்தப்பட்ட பொருட்களோ அவங்க வந்து நிச்சயமாக வந்து ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட வேண்டியது இருக்குது. இந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினுக்கு வந்து ஒரு தனி ஸ்கெடியூலே இருக்குது. எப்படின்னா வந்து ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் சொல்லுவாங்க. ப்ரீ எக்ஸ்போஷர்னால் வருமுன் காப்போம், போஸ்ட் எக்ஸ்போஷர்னா வந்த பின் காப்போம். ஸோ வருமுன் காப்போம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 0 ஸ்டாட் டோஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டா 1 மாதம் கழிச்சு ஒரு டோஸு, 6 மாதம் கழிச்சு ஒரு டோஸ் கொடுப்பாங்க. இது வந்து மசில் இன்ட்ராமஸ்குலராக போடுவாங்க, யூஸ்வலாக வந்து தோள்பட்டையில் போடுவாங்க. இதே குழந்தைங்களுக்கும் உண்டு. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஐஏபி ஸ்கெடியூலோ இல்லை கவர்மெண்ட்டோட ஸ்கெடியூலில் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த உடனே ஒன்று கொடுப்பாங்க. 6வது வாரம், 10வது வாரம், 14வது வாரம். ஸோ இது வந்து பென்டாவேலண்ட் வேக்சின் சொல்லுவாங்க. 5 வேக்சினோட சேர்ந்து ஒரு வேக்சினாக வரும். அதுக்கப்புறம் தேவைப்படும் பூஸ்டர் டோஸ் போய்ப்பாங்க. அதாவது பென்டாவேலண்ட் அப்படின்னா மம்ஸ், மீசில்ஸ், ருபெல்லா யூஸ்வலாக வந்து டிடிடியாக இருந்துச்சு, இப்போ வந்து அதை வந்து பென்டாவேலண்ட்டாக மாற்றிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நேயர்களே, ஹெப்படைட்டிஸ் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் விளக்கம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 0413227170 மற்றும் 22717770 அப்படின்ற இந்த 2 நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி இன்றைக்கி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறையின் மருத்துவர் டாக்டர் ஏ சிவராமன் அவர்கள் நம்ம கூட நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ நீங்கள் வேக்சின்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த ஹெச்பிஎஸ் ஏஜி பாசிட்டிவ் அப்படின்னா வந்து சொல்கிறாங்க, அது வந்து ப்ரெக்னன்சி பீரியடில் மட்டும்தான் வருங்களா? அது இல்லை, ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு பீரியட்லேயும் வந்து ஹெச்பிஎஸ்ஏஜி வைரஸ் வந்து ஆன்டிஜன் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம். ஸோ அது வந்து ஹெப்படைட்டிஸ் பிக்கு, ப்ரெக்னென்சிலையும் ஹெப்படைட்டிஸ் பி ஆன்டிஜன் பாசிட்டிவ் வரலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ், ஹெச்பிஎஸ்ஏஜி பாசிட்டிவ்னு இருந்தால் அவங்களுக்கு வந்து வைரஸ் இருக்குது. ஸோ இந்த வைரஸ் வந்து இன்னும் மல்டிப்ளை ஆகாமல் அதிகமாகாமல் தடுக்கிறதுக்கு சில மாத்திரைகள் உண்டு. இதே ஒருத்தருக்கு வந்து ஹெச்பிஎஸ்ஏஜி பாசிட்டிவ் இருக்கிறவங்க கிட்ட நீடில் ப்ரிக் ஆகிட்டு அவங்களோட ரத்தம் செலுத்தும் போது அவங்களோட நீடில் வந்து நம்ம கையில் வந்து லைட்டாக கிழிச்சிட்டுனா அதுக்கு தனியாக நம்ம வேக்சின் ஸ்கெடியூல் இருக்குது. ஸோ இப்போ இது எப்படி வேக்சின் ஸ்கெடியூல் கொடுப்பாங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து வேக்சினே இது வரைக்கும் போட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம் வந்து வேக்சின் போட போகிறாரு, அவருக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டு, அப்போ எப்படி போடுவாங்கன்னா ஒரு ஹெச்பிஐ ஜீன் சொல்லுவாங்க, இம்யூனோகுளோபின் வேக்சின், அது வந்து ஒரு தோள்பட்டையில் போடுவாங்க. இன்னொரு தோள்பட்டையில் வந்து ஒரு ஸ்டாட் டோஸ் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் வேக்சின் கொடுப்பாங்க. அது இல்லாமல் ரொட்டீன் ஸ்கெடியூலில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நேர் வந்திருக்காங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் சார், நான் சந்திரசேகர் பேசுகிறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து. சந்திரசேகர் சார் டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. வணக்கம். வணக்கம் டாக்டர், இந்த கல்லீரல்ல ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான டெஸ்ட் அப்படிங்கறத எடுத்துக்கணும்? ரெண்டாவது, உடல் ரீதியாக அந்த கை கால் வீக்கம், உடம்பு வலி, இதெல்லாம் கூட இந்த கல்லீரல்ல அழற்சி அல்லது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்டமா இருக்குமா? இத என்ன மாதிரியான டெஸ்ட் எடுத்துக்கணும்? இதை பத்தி தெரிஞ்சுக்க, இதை பத்தி சொல்லுங்களேன் டாக்டர்.
இப்போ வந்து கல்லீரலில் வந்து அழற்சி ஏற்பட்டுச்சுன்னா அது ஹெப்படைட்டிஸ்க்கு வந்து நம்ம பேசிக்காக பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் வந்து நிறைய உள்குள்ளார வந்து நிறைய பகுதிகள் இருக்குது. ஒன்று வந்து பிலிரூபின் சொல்லுவோம். இந்த பிலிரூபினில் வந்து டோட்டல் பிலிரூபின், டைரக்ட் பிலிரூபின், இன்டைரக்ட் பிலிரூபின் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட பித்தத்தோட அளவை சொல்கிறது. இது யூஸ்வலாக லிவரில் எந்த இடத்துல இன்ஜுரி ஏற்பட்டாலும், லிவர் பாதிப்பு ஏற்பட்டாலும் இந்த பிலிரூபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அடுத்தது வந்து எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடின்னு சொல்லுவாங்க, இல்லை ஏஎல்டி, ஏஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம லிவரில் வந்து திடீர்னு ஏற்பட்ட பாதிப்பா இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட பாதிப்போட தாக்கமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஏஎல்டி, ஏஎஸ்டி பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஆல்புமின் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஆல்புமின்ங்கிறது நம்ம லிவர் வந்து புரோட்டீன் செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு துணை புரோட்டீன் தான் வந்து ஆல்புமின். இந்த ஆல்புமின் லெவல் வந்து கம்மியாச்சுன்னா அவருக்கு நீண்ட காலமாக லிவர் நோய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் வந்து பிடிஐஎன்ஆர்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பிடிஐஎன்ஆருங்கிறது வந்து ரத்தங்கட்டு நம்ம உடம்புல ஏற்படுற அளவை மெஷர் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு. இது வந்து ப்ரொலாங்டாக இருக்குது, இன்க்ரீஸ்டாக இருந்துச்சுன்னா அவருக்கு ஒரு குறுகிய காலத்தில் வந்து லிவர் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு, அக்யூட்டாக வந்து அவருக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிற ஒரு டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டை வச்சு நம்ம பேசிக்காக லிவரில் வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதோட காரணத்தை கண்டுபிடிக்கணும். அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து எது ஆல்கஹால், மது காரணமானு பார்க்கலாம், இல்லை ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் காரணமானு பார்க்கலாம், இல்லை சில டைம் ட்ரக் இன்டியூஸ்டான்னு பார்க்கலாம், இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கனால வர நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், அல்ல டயபிட்டிஸில் வர நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஆனால் அதோட குறிப்பிட்ட காரணத்தை நம்ம அடுத்தது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓ, ரொம்ப அருமையா தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். டாக்டர், இப்போ ஹெப்படைட்டிஸ்க்கான ட்ரக்ஸ் என்னென்னா இருக்குது? ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டி இதுக்கான ஸ்பெசிஃபிகேஷனான ட்ரக்ஸ் தனியாக இருக்கா? ஆக்சுவலாக ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இயை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து யூஸ்வலாக ட்ரீட்மெண்ட்டுங்கிறது என்னென்னா நிறைய தண்ணி குடிக்க சொல்லணும் பேஷண்ட்டை. அதுக்கப்புறமேட்டா யூஸ்வலாக ஹெப்படைட்டிஸ் அந்த லிவர் வந்து குளுக்கோஸ் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த அப்போ என்ன ஆகும், லிவர் அழைச்சிருக்கும் போது குளுக்கோஸ் லெவல் கம்மியாகிடும். அதனால் நிறைய குளுக்கோஸ் உள்ள பொருட்களை அடிக்கடி கொடுக்கணும். அடுத்தது ஜுரம் இருந்துச்சா ஜுரத்துக்கான மாத்திரைகள் தரணும். ஸோ இந்த மாதிரி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இக்கு யூஸ்வலாக நம்ம கொடுப்போம். அதே பியில் பார்த்தீங்கன்னா அக்யூட் ஃபேஸில் வந்து பெருசாக ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுக்க மாட்டோம், சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். அதே க்ரானிக் ஃபேஸாக போகும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இப்போ நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டான நல்ல மாத்திரைகள்லாம் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா டீனோஃபோவிர்னு ஒன்று இருக்குது. ஸோ டீனோஃபோவிரில் 2 விதம் இருக்குது. டீனோஃபோவிரில் இப்போ வந்து அலாஃபம்பைடுன்னு ஒரு ட்ரக் இருக்குது, அது வந்து லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இது தவிர என்டிகாவிர்னு ஒரு ட்ரக் இருக்குது, இதுவும் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் சின்ன வயசில் 40 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வருது, ஒரு யங் பேஷண்ட்டுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி வருதுன்னா அவங்களுக்கு வந்து இன்டர்ஃபெரான் சொல்லிட்டு ஒரு ட்ரக் இருக்குது, இதுவும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஹெப்படைட்டிஸ் பிக்கு. சியை பொறுத்த வரைக்கும் வந்து முன்னாடி வந்து ஜீனோடைப் ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவாங்க. அதாவது குறிப்பிட்ட ஜீனோடைப் வந்து குறிப்பிட்ட ஏரியாவில் தான் ரொம்ப காமனாக இருந்துச்சு. அதனால் ஜீனோடைப் ஸ்பெசிஃபிக் மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆனால் வந்து மருத்துவத்துறை முன்னேற்றத்துக்கு காரணமாக நம்மளுக்கு வந்து பேன் ஜீனோடைப்பிக் ட்ரக்ஸ்லாம் நிறைய கிடைக்குது. சோஃபஸ்போவிர்னு, லெடிபாஸ்விர்னு நிறைய ட்ரக் இருக்குது. அந்த ட்ரக்கை கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கொடுத்த பிறகு சீரோ கன்வர்ஷன், அதாவது அந்த பாசிட்டிவிட்டிலேருந்து நெகட்டிவிட்டி ரேட் வந்து போகும். அதை வச்சு பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ பேஷண்ட் வந்து டாக்டருடைய தொடர் கண்காணிப்பில் தான் வந்து இருப்பாங்க. நிச்சயமாக மஞ்சக்காமாலை, ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷனால் வந்தாலும் சரி, ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்னால வந்தாலும் சரி, மருத்துவர்கள் தொடர் கண்காணிப்பில் இருக்க வேண்டிய நோயாளிகள் வந்து ஹெப்படைட்டிஸ் பேஷண்ட்ஸ். ஓகே. ஆனால் இப்போ ஒபிசிட்டி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சினாரியோவை பார்த்தீங்கன்னா லைஃப் ரிஸ்க் மாடிஃபிகேஷனில் வந்து ஒபிசிட்டி வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஹெப்படைட்டிஸ் ஒபிசிட்டி பர்சனுக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சார்? ஆக்சுவலாக வந்து நான் யூஸ்வலாகவே பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிராஸ் செக்ஷன், அதாவது திடீர்னு நிறைய பேர் எடுத்து நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா 100 பேரில் நிச்சயமாக 60 to 70 பேருக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கும். இந்த ஃபேட்டி லிவரோட அடுத்த ஃபேஸ் தான் வந்து ஹெப்படைட்டிஸ். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் வந்து யூஸ்வலாக ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா லிவர் மேலே இருக்கிற ஒரு சின்ன கொழுப்பு படிமானம் மாதிரி தெரியும். அதில் நிறைய கிரேடிங் இருக்குது. இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா ஃபைப்ரோ ஸ்கேன் ஒரு டெஸ்ட் இருக்குது, அது மூலிமா பண்ணலாம். ஸோ ஒபிசிட்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலைமைக்கு அரௌண்ட் 20 to 30% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிச்சயமாக வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இல்லைனா மெட்டபாலிக் அசோசியேட்டட் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ ஒபிசிட்டிக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுன்னு நம்ம சொல்லலாம். இல்லைனா அவங்க வேலை செய்யக்கூடிய வேலைகள் வந்து கடினமாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும் டாக்டர்? ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செடென்டரி லைஃப் ஸ்டைலில் முக்கியமாக
1 hour சிட்டிங் இஸ் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங் 1 சிகரெட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ 1 மணி நேரம் நம்ம உட்காந்துருந்தோம்னா அது வந்து 1 சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஸோ யூஸ்வலாக வந்து சிட்டிங் இஸ் ஒன் பிக்கஸ்ட் கில்லர்னு தான் சொல்லணும். ஸோ யாரெல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி இருந்தாங்களோ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 5 நிமிடம் எந்திரிச்சு நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் நொறுக்கு தீனிகள். ஸோ எதெல்லாம் வந்து நான் யூஸ்வலாக பேக்கெட்டில் வைக்கிற ஐட்டம் சொல்லுவேன், பாக்ஸ் கலர் வைக்கிற ஐட்டம், இந்த 2 பொருட்களையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது ஒரு 20 நிமிடத்துலேருந்து 30 நிமிடம் உடற்பயிற்சி. இந்த 3 விஷயங்களை மேற்கொண்டோம்னா நம்ம முடிந்த அளவுக்கு உடல் பருமனை கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே டாக்டர், நீங்கள் சொல்லியிருந்தீங்க கில்டு வேக்சின் வந்து கொடுப்போம் ஹெப்படைட்டிஸ் வரும்பொழுது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ கில்டு வேக்சினுக்கும் லைவ் அட்டினேட்டட் வேக்சினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஏன் வந்து குறிப்பிட்டு கில்டு வேக்சினை மட்டும் கொடுக்குறாங்க, ஏன் லைவ் அட்டினேட்டட் வேக்சின் வந்து கொடுக்க மாட்டாங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து இது வேக்சின் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரீகாம்பினன்ட் சப்யூனிட் வேக்சின் சொல்லுவாங்க. ரீகாம்பினன்ட் வேக்சின்னா ஒரு வைரஸ் எடுத்து அந்த வைரஸ்குள்ளே இருக்கிற தன்மையை மாற்றி அந்த வைரஸை வந்து செலுத்துறது வந்து ரீகாம்பினன்ட் வேக்சின். அதே வந்து கில்டு வேக்சின்னா ஒரு வேக்சின் வந்து வைரஸை வந்து அதை சாகடிச்சு அதோட அந்த தோல் பகுதி மட்டும் இருக்கும், அதாவது மேல்புறம் சொல்லலாம், இல்லை கேப்சிட்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பகுதி மட்டும் இருக்கும்போது அது என்ன பண்ணும், விருலன்ஸ் ஆர் இம்யூனோஜெனசிட்டியை க்ரியேட் பண்ணும். அது மூலியமாக எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். இது வைரஸ் மாறும். அண்ட் நிறைய ட்ரையல்ஸில் எது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்து கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏக்குமே லைவ் வேக்சின் இருக்குது உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நம்ம நாட்டில் அது ஃபாலோ பண்ணுறது, நம்ம நாட்டில் ஃபாலோ பண்ணுறது கில்டு வேக்சின் தான் ஃபார் ஹெப்படைட்டிஸ் ஏ. ரீகாம்பினன்ட் சப்யூனிட் வேக்சின் வந்து ஹெப்படைட்டிஸ் பிக்காக. ஓகே டாக்டர், இப்போ ஃபுட் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ இ வரும்பொழுது அவங்க வந்து என்ன மாதிரியான ஃபுட் வந்து எடுத்துக்கணும்? ஹெப்படைட்டிஸ் பி சி டி இருக்கும்பொழுது என்ன மாதிரியான ஃபுட் வந்து அவங்க வந்து எடுத்துக்கணும் டாக்டர்? ஹெப்படைட்டிஸை பொறுத்த வரைக்குமே வந்து என்னென்னா பித்தம் வந்து வெளியேற முடியாமல் கஷ்டப்படும். இந்த பித்தம் முடியாமல் கஷ்டப்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம், பித்தங்கிறது வந்து ஒரு ஃபேட் கண்டெய்னிங் ஃபுட்டு இல்லை கொலஸ்ட்ராலுடைய உணவுகளை வந்து செரிமானப்படுத்துறதுக்கான ஒரு அமிலம் தான் சொல்லலாம். ஸோ இந்த பைல் வந்து என்ன பண்ணோம், நம்ம அதிகமாக நம்மளால் வந்து செரிமானத்தன்மை கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு கார்போஹைட்ரேட் பேஸ்டு டயட், அதாவது ஹெப்படைட்டிஸில் இருக்கும்போது கார்போஹைட்ரேட் பேஸ்டு டயட்டோ இல்லை வந்து லோ கேலரி லோ ஃபேட் அந்த மாதிரி டயட் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து ஈஸியாக செரிமானம் ஆகும், பித்தம் தேவையில்லை, மற்ற அமிலங்கள் தேவையில்லை. அதனால் வந்து லிவருக்கு கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் கொடுப்போம். லிவர் ரெஸ்ட் கொடுக்கும்போது அது லிவர் தானாகவே நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஓகே, ஹெப்படைட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் காம்ப்ளிகேஷன்னா என்ன காம்ப்ளிகேஷன் இருக்குது டாக்டர்? அதாவது இந்த ஹெப்படைட்டிஸுங்கிற வேர்டு வந்து ரொம்ப இன்னும் சொல்லப்போனால் ஒரு புனிதமான வேர்டுன்னு கூட சொல்லிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா வந்து ஹெப்படைட்டிஸ் ஃபேஸில் பேஷண்ட் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக நம்ம காப்பாற்ற முடியும். ஓகே, ஹெப்படைட்டிஸ் அண்ட் ஃபேட்டி லிவர் அது வரைக்கும் ரிவர்சபிள் ஸ்டேஜ். அதே ஹெப்படைட்டிஸ்லேருந்து சிரோசிஸ் போயிட்டாங்கன்னா இர்ரிவர்சபிள் ஸ்டேஜ். ஸோ ஒரு லிவர் பாதிப்பு ஏற்படுது, அது மதுவால் இருக்கட்டும் இல்லை இன்ஃபெக்ஷனால் இருக்கட்டும், 2 நாள் ஏற்படுற பாதிப்பை வந்து பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட்டை காமிச்சாலே போதும் அது எவ்வளோ ஒரு கொடூரமான தீவிரமான நோய்ங்கிறது தெரிய வரும். ஏன்னா வந்து இது மூளையிலேருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் பாதிக்கக்கூடும். சரிங்களா? பித்தம் அதிகமாகும் போது இந்த சிரோசிஸில் வந்து மூளையில் வந்து பித்தம் ஏறுதுன்னு சொல்லுவோம், அதை ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதின்னு சொல்லுவோம். பேஷண்ட் வந்து சுயநினைவை இழந்து பேசுகிறதெல்லாம் மாற்றி பேசுவாங்க. அடுத்தது கண் வந்து மஞ்சளாக மாறும். அதுக்கப்புறம் வயிறில் தண்ணி கோக்கும், அது வந்து அசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கால் வீக்கம் வரும். அடுத்தது வயிறு பகுதி லிவர் பகுதியில் பெயின் இருக்கும். நகங்களில் கூட வந்து மஞ்சள் கலரில் மாறும். ஏன்னா வந்து எங்கெங்கெல்லாம் பிளட் ஃப்ளோ இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே வந்து கேபிலரிஸ் இருக்கும், அங்கெல்லாமே மஞ்சள் கலராக இருக்கும். கண்ணில் மஞ்சளாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் முக்கிய காரணம். இன்னொன்று கண்ணில் இருக்கிற ஒரு எலாஸ்டின் ஒரு டிஷ்யூ ஒன்று உண்டு, அது வந்து இந்த பித்தம் பைல் வந்து ஈஸியாக போய் பைண்ட் ஆகும், அதனால் கண் வந்து மஞ்சளாக தெரியும். அதுக்கப்புறமேட்டா சில பேருக்கு வந்து ரத்த நாளங்கள் வந்து வீக்கமாயிடும். ரத்த நாளங்கள் வீக்கமாச்சுன்னா என்னாகும், கூட வந்து மண்ணீரலும் வீக்கமாயிடும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது என்னாகும், சில பேருக்கு வந்து இரும்பும் போதோ இல்லை வந்து வாமிட்டிங் பண்ணும்போதோ அந்த ரத்த நாளங்கள் உடஞ்சி ப்ளீட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ஹெமட்டமசிஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து ஒரு சீரியஸ் காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஒரு பேஷண்ட் வித் சிரோசிஸ். ஸோ நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு மது பழக்கத்தை கம்மி பண்ணணும், இல்லை வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனால் வர ட்ரீட்மெண்ட்டை ஒழுங்காக எடுத்துக்க வைக்கணும்னா அவங்களுக்கு இன்னொரு சிரோசிஸ் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டை காமிச்சா போதும். ஏன்னா அந்த நோய் எவ்வளோ தீவிரமானது நம்ம தெரிஞ்சுக்கலாம், கண்ணுக்கு நேராக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா டாக்டர்? இப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் லிவர் வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு.
இப்போ இன்கேஸ் வந்து நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து நம்ம பண்ண முடியுமா? நிச்சயமாக லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்குறிகள் இப்போ வந்து ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எங்கே பண்ணுவாங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் மருந்துகள் கொடுத்து லிவர் வந்து ரீகெயின் பண்ணலையோ ஃபங்க்ஷனை, அவங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் போகலாம். சில டைம் இந்த ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமா கூடிய கேன்சருக்கு நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் போகலாம். ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் நிறைய டைப் ஆஃப் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தோடாபிக் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்குது, லைவ் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்குது, அதுக்கப்புறமேட்டா இன்னும் ஆக்சிலரி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், நிறைய வகைகள் இருக்குது. இது என்னென்னா, ஒன்று தன் உறவு முறையிலேருந்து லிவர் எடுத்து லிவர் வைக்கலாம், இல்லை ஒரு இறந்து போனவரோட லிவரை வந்து தானமாக பெற்று லிவர் வைக்கலாம். லிவரும் பள்ளியோட வாலும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. என்னன்னா, லிவருக்கு என்ன தன்மை உண்டுன்னா, லிவர் வந்து சின்ன பீஸ் நீங்கள் எடுத்து வச்சாலே, அதாவது யூஸ்வலாக வந்து சில டைம் வந்து டோனர் வந்து கம்மியாக கிடைக்கிறாங்கன்னா, சில டைம் என்ன பண்ணுவாங்க, ரைட் சைடு லிவர் வந்து பெரியவங்களுக்கும் லெஃப்ட் சைடு லிவரை வந்து குழந்தைங்களுக்கும் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரே லிவரை 2 பேருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த லிவரோட தன்மை என்னென்னா, லிவர் வந்து கொஞ்சம் கொடுத்தாலே போதும், லிவர் வந்து தானாக மல்டிப்ளை ஆகி பெருசாகும். ஸோ அதனால் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து அந்த மாதிரியும் பண்ணுவோம். அவங்க எத்தனை நாள் வந்து லைஃப் வந்து அவங்க வந்து அந்த பீரியட் வந்து வாழ முடியும்? ஆக்சுவலி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனோட லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்பேன் இருக்கும். யூஸ்வலாக வந்து 10 to 15 இயர்ஸ், ஈவன் 20 இயர்ஸ்க்கு மேலே கூட லைஃப் ஸ்பேன் இருக்கும் லிவரை பொறுத்த வரைக்கும். பட் என்னன்னா, அந்த இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து நிறையா அந்த இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களோட இம்யூனிட்டி ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டா அவங்களோட சர்வைவல் ரொம்ப நல்லாயிருக்கும். டாக்டர், இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட நம்ம மெடிக்கேஷனில் தான் இருக்கணுமா? டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு லிவருக்கான மெடிகேஷன் தேவையில்லை. சில டைம் சில குறிப்பிட்ட காலங்களுக்கு வந்து அந்த லிவரை வந்து நம்ம உடம்பு ஒதுக்காத வரைக்கும் அதை ஒதுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இம்யூனோசப்ரசன்ஸ்னு சில ட்ரக்ஸ் கொடுப்போம். ஏன்னா அது வந்து நம்ம என்னதான் லிவர் வந்து நம்ம சொந்தத்துலேருந்து எடுத்தாலும் சரி, இல்லை வெளியிலேருந்து எடுத்தாலும் சரி, அது ஒரு அந்நிய பொருள். அது நம்ம உடம்பு எப்போ வேணால் ரிஜெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த ரிஜெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸ் கொடுப்போம். ஓகே டாக்டர். நேயர்களே, இன்னைக்கு வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே வந்து கடைபிடிக்கப்படுது. இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறையின் மருத்துவர் டாக்டர் ஏ சிவராமன் அவர்கள் ஹெப்படைட்டிஸ் பற்றிய நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா கால் பண்ணுங்கள். 0413227176 மற்றும் 22717770 அப்படின்ற இந்த 2 நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு இருக்கிற என்ன சந்தேகங்கள்லாம் இருக்குதோ கேட்கலாம் நம்ம டாக்டர்கிட்ட. காம்ப்ளிகேஷன் வரதுனால அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி கொடுப்பீங்க டாக்டர் நீங்கள்? ஸோ ஹெப்படைட்டிஸ் எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், என்ன காரணங்களாக இருந்தாலும். ஸோ இந்த டீகாம்பன்சேட்டட் லிவர் டிசீஸ்ன்னு போகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பித்தம் தலைக்கிறது, ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதின்னு சொல்லுவோம். இந்த ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி ஏன் வந்து ஏற்படுதுன்னா, நம்ம பெருங்குடலில் வந்து மலம் தேங்கி நிற்கும் போது அதில் வந்து பாக்டீரியா ஆக்ட் ஆகும். அப்போ வந்து ஒரு குளூட்டமைன்கிற ஒரு அமோனியா, குளூட்டமைன், இந்த மாதிரி சில நச்சு பொருட்கள் உருவாகும். இந்த நச்சு பொருட்கள் மூளைக்கு போய் என்ன பண்ணும், மூளையை சுவிச் ஆஃப் பண்ணிவிடும். இந்த மூளையை சுவிச் ஆஃப் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் ஏற்படும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக இந்த மாதிரி ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதி பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மோஷன் வந்து வயிறில் தங்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 2-3 தடவை அவங்களுக்கு தனியாக மோஷன் போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி லாக்டலோஸ் பேஸ்டு சிரப் யூஸ்வலாக கொடுத்து வயிறை நம்ம சுத்தமாக எப்போவுமே வச்சுப்போம். ரெண்டாவது விஷயம், வயிறில் தண்ணி கொக்குது. வயிறில் தண்ணி கொச்சுன்னா அசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த அசைட்டிஸ்க்கு யூஸ்வலாக எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா, சில பேருக்கு வந்து வயிறில் வந்து 7 லிட்டர் 8 லிட்டர் வரைக்கும் தண்ணி இருக்கும். இது ஹெப்பாட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் அது மாதிரி நடக்கும். ஹெப்பாட்டிஸ் வந்து அது சிரோசிஸாக மாறின பிறகு. ஓகே டாக்டர். ஸோ சிரோசிஸாக மாறின பிறகு இந்த அசைட்டிஸ் வந்துச்சுன்னா அதில் வயிறுலேருந்து 8 லிட்டர் வரைக்கும் தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியை வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், பீரியாடிக்கலாக நம்ம தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணுவோம். இது இல்லாமல் தண்ணியை சுரக்கிறத கம்மி பண்ணுறதுக்காக சில மாத்திரைகள் கொடுப்போம். இது இல்லாமல் தண்ணி வடிகிறதுக்கு லாசிக்ஸ் மாதிரி மாத்திரைகள், ஆல்டாக்டோன் மாதிரி மாத்திரைகள், இதெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக கொடுப்போம். இது த்ரூ யூரின் மூலமா வந்து எடுத்துருவீங்களா? இது வந்து எப்படி வயிறில் வந்து வயிறு மேலே ஊசி போட்டு அந்த வயிற்றில் இருக்கிற தண்ணியை எடுப்போம். ஸோ அதுக்கு அவங்க ரெகுலராகவே வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டு சில பேர் சில டைம் ரெகுலராக வர மாதிரி சூழ்நிலை ஏற்படும். ஓகே. ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து இந்த டீகாம்பன்சேட்டட் ஃபேஸ் போயிட்டாங்கனாலே அவங்க வந்து அவங்களுக்கும் டாக்டருக்கான தொடர்பு நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். டயாலிசிஸ் மாதிரி நீங்கள் வந்து எனக்கு இதை சொல்கிறீங்க. நிச்சயமாக டயாலிசிஸ் அதுவும் மெஷினில் வச்சு பண்ணிடுறோம். இது வந்து நம்ம பேஷண்ட் வந்து நேரடியாக வந்து ஒவ்வொரு தடையும் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஓகே டாக்டர். இப்போ ஹெப்படைட்டிஸ் வந்துடுச்சு, ஒரு பர்சன் வந்து வேக்சின் எடுத்துட்டாங்க, இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, மறுபடியும் வந்து ஹெப்படைட்டிஸ் வருமா, வேக்சின் எடுத்ததுனால வராமல் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு வந்து இல்லை அப்படின்னு தைரியமாக இருக்கலாமா?
ஸோ யூஸ்வலாக வந்து வேக்சின் போட்டால் அதுக்கப்புறமேட்டா வந்து இம்யூனிட்டி டெவலப் ஆகிடும். இம்யூனிட்டி டெவலப் ஆன பிறகு அவங்க பாடியில் வந்து அந்த இம்யூனிட்டிக்கு ப்ரிவென்ட் பண்ணுற டைட்டர்ஸ் வந்து யூஸ்வலாக மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு டவுட் வந்துட்டு எனக்கு வந்து திடீர்னு ஒரு சின்ன நீடில் வந்து ஒரு ரோட்டில் போகும்போது குத்திடுச்சு, எனக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி ஸ்ப்ரெட் ஆகிடுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும், ஆன்டி ஹெச்பிஎஸ் டைட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த ஹெச்பிஎஸ் ஏஜியோட ஆப்போசிட் பார்ட் தான் ஆன்டி ஹெச்பிஎஸ். இந்த ஆன்டி ஹெச்பிஎஸ் லெவல் பார்க்கணும். 10க்கு கீழே இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர் வந்து இம்யூனோகுளோபுலினும் பூஸ்டர் டோஸும் போடுற மாதிரி இருக்கும். அதே வந்து 10க்கு மேலே இருந்தால் அவருக்கு வைரல் லோடு கம்மியாக இருக்குது, ஸோ அவருக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குது, அவருக்கு வந்து வேக்சின் தேவைப்படாது. அது வந்து ரெகுலர் செக்கப்ஸ் வரும்போது தான் நம்ம வந்து ரெகுலர் செக் பண்ண மாட்டோம். ரெகுலராக செக் பண்ண மாட்டோம், ஆன் டிமாண்ட் தான் பண்ணுவோம். பேஷண்ட்க்கு தேவைப்பட்டால் கேட்டால் நம்ம அது பண்ணுவோம். ஸோ அதுவும் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸாக இருக்காங்க, நீடில் ஸ்டிக் ஆகிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நம்ம ஆன் டிமாண்ட் பண்ணுவோம். அது இப்போ ஹெப்படைட்டிஸ் வந்தவங்க வந்து ஒரு மெடிக்கேஷனில் இருக்கும்போது எந்த மாதிரியான ஃபுட் வந்து அவங்க வந்து எடுக்கக்கூடாது டாக்டர்? எந்த மாதிரியான ஃபுட் வந்து அவங்க எடுத்துக்கலாம்? ஆக்சுவலாக வந்து யூஸ்வலாக வந்து ஆஃப்டர் ஹெப்படைட்டிஸ் காம்ப்ளிகேஷன் சிரோசிஸ் மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆகிட்டுனா முதல் விஷயம் வந்து இந்த உப்பை வந்து தவிர்க்கணும். உப்பு வந்து நிறையா ட்ரையல்ஸில் நிறைய விதமாக சொல்கிறாங்க. யூஸ்வலாக 2 to 4 grams அதிகபட்சம் 2 grams பெட்டர் சாய்ஸ். சரிங்களா? அடுத்தது வந்து தண்ணி. அவர்களுக்கு வயிறில் அசைட்டிஸ் இருக்குது, காலில் வீக்கம் இருக்குது, அப்படி இருந்தால் அவர்களோட அன்றாட தண்ணி உட்கொள்ளும் அளவு வந்து 1 லிட்டருக்கு கீழே தான் இருக்கும். ஆனால் இது வந்து ப்ரொலாங்காகவே அப்படி தான் இருக்குமா, இல்லை அந்த மெடிக்கேஷன் பீரியட் ஆஃப் டைமில் மட்டும்தான் இருக்கும்? ஒன்ஸ் அவங்க டீகாம்பன்சேட்டட் லிவர் டிசீஸ் போயிட்டாங்கனாலே அவங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரொலாங்டாக லைஃப் லாங். ஓகே, சரிங்களா? 90% லைஃப் லாங் வந்து அவங்க இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமேட்டா உணவு முறையில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதிலாம் சொன்னேன் இல்லையா, எப்போல்லாம் ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு என்செஃபலோபதி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ப்ரோட்டீன் லெவலை கம்மி பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வெஜிடேரியன் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீனை அவாய்ட் பண்ணணும். யூஸ்வலாக நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணோம்னா 1 gram per kg ஒரு 60 கிலோ இருக்காருன்னா அவர் 60 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். அதுவும் அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீனாக எடுத்துக்கணும், வெஜிடேரியன் பேஸ்ட் ப்ரோட்டீனாக எடுத்துக்கணும். அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீனை வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுவோம். நான்வெஜ்ஜுக்கு பதிலாக நீங்கள் சோயா அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். வெஜ் பேஸ்டு ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா எது சொல்லுங்கள் டாக்டர்? ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா காரணத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரிவென்ஷன். மது பிரியர்கள் வந்து மதுவை அவாய்ட் பண்ணணும். அடுத்தது வந்து அன்ப்ரொடெக்டட் செக்ஸ், அன்வாரண்டட் நீடில்ஸ், எதெல்லாம் நீடில்ஸ் கீழே கிடைக்குதோ அதை வந்து கையால் அப்படியே எடுத்து தூக்கி போடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து மதருக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்கு அந்த பிறக்கிற குழந்தைக்கு வேக்சினேஷன் பண்ணணும். அடுத்தது வந்து எதெல்லாம் வந்து பிளட் ப்ராடக்ட்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா எப்போவுமே க்ளவ் யூஸ் பண்ணி தான் ஹேண்டில் பண்ணணும், வெறும் கையிலால் ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த சின்ன சின்ன தற்காப்பு முறைகள் ஃபாலோ பண்ணோம்னாலே ஹெப்படைட்டிஸை நம்ம தடுக்க முடியும். அண்ட் இப்போ இருக்கிற அந்த NAFLD ஆர் MASLDக்கு வந்து நிச்சயமாக உடல் பருமனை குறைக்கிறதுக்கு நான் சொன்ன சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணாலே பெட்டராக இருக்கும். ஓகே டாக்டர், ஹெப்படைட்டிஸ் பற்றிய அந்த அவேர்னஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏன் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? அதாவது ஹெப்படைட்டிஸ் வந்து இன்ஃபெக்ஷன் பேஸ்டாக இருந்தாலும் இந்த NAFLD பேஸ்டு ஹெப்படைட்டிஸ்லாம் வந்து ரொம்ப காமனாக ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் ரொம்ப அதிகமாகிறதுக்கு சான்ஸ் அதிகம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹெப்படைட்டிஸை ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா நல்லது. ஆனால் அதை ட்ரீட் பண்ண முடியாத காஸ்னால் வந்துச்சுன்னா அதோட காம்ப்ளிகேஷன் வந்து ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷனாக இருக்கும். நம்ம லைஃப் லாங் வந்து அந்த காம்ப்ளிகேஷன் பின்னாடியே நம்ம போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி ஒரு தொடர் நோயாக கூட மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது. அன்லஸ் நீங்கள் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் போனால் மட்டும்தான் நீங்கள் திருப்பி வந்து ரிவர்ட் பண்ண முடியுமே தவிர, இல்லைனா முன் போகிறத நம்ம பின்னோக்கி போக வைக்க முடியாது. ஆனால் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலுமே வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இருக்க முடியாது. நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அந்த பேஷண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மிகவும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்க வேண்டிய பேஷண்ட் தான். ஏன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஒவ்வொரு உடம்பும் வந்து கண்ணாடி மாதிரி தான், சின்ன கீறல்களும் பாதிப்புகளை அதிகமாக்கும். அதே நேரத்தில் நார்மல் லிவர் செரிமானம் பண்ணுற மாதிரியோ இல்லை நார்மல் லிவர் வேலை செஞ்ச மாதிரியோ நம்ம எடுத்துக்கிற உணவு முறைகளை இந்த டிரான்ஸ்பிளான்ட் லிவர் வந்து ஏற்றுக்குமானுங்கிறதும் சந்தேகம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் போஸ்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். என்ன ஒன்று, போஸ்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நம்மளோட வாழ்க்கை காலத்தை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும்.
ஓகே டாக்டர். இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து எல்லா வயதினருக்குமே வந்து அது பாசிபிள் இருக்குங்களா? எல்லா வயதினருக்கும் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பாசிபிலிட்டி இருக்குது. ஹெப்படைட்டிஸ் வந்ததுக்கு அப்புறமே? ஹெப்படைட்டிஸ் வந்த பிறகும் நம்ம வைரல் லோடு வந்து இருக்குது, அதிகமாக இருக்குது, ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் சரியாகலைன்னா நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே வந்து கடைப்பிடிக்கப்படுது. ஸோ அதனால் இன்றைக்கி நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறையின் மருத்துவர் டாக்டர் ஏ சிவராமன் அவர்கள் நம்ம கூட ஹெப்படைட்டிஸ் பற்றிய நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ நம்ம ஷோவுடைய எண்டில் இருக்கோம். ஹெப்படைட்டிஸ் வந்த பேஷண்ட் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ப்ரிவென்ஷன் அப்படின்னா என்ன சொல்லணும் ஆசைப்படுறீங்க டாக்டர்? ஒவ்வொரு ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டி, இ எல்லாத்துக்குமே. ஸோ ஹெப்படைட்டிஸ் ஏஇயை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம், உங்கள் குழந்தைகளுக்கு அறிவுறுத்த வேண்டிய விஷயம், சமைத்த உணவுகளை உண்ண வேண்டும். அடுத்தது வந்து காய்கறிகள் இல்லை பழங்கள் அவங்க சாப்பிட்றாங்கன்னா சுத்தம் பண்ணிவிட்டு உண்ண வேண்டும். அடுத்தது முக்கியமாக கைகளை கழுவிட்டு உண்ண வேண்டும். அடுத்தது பிசி வந்து அவ்வளோ சாதாரணமாக ஸ்ப்ரெட்டு ஏற்படாது. ஆனால் இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்ப்ரொடெக்டட் செக்ஸுங்கிற பாதுகாப்பற்ற உடல் உறவு, அல்லது இந்த நீடில் டேட்டூயிங்கோ இல்லை வந்து இயர் பியர்சிங்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஊசியை யூஸ் பண்ணி பண்ணுற ட்ரீட்மெண்ட்டோ அதை வந்து சுத்தமான முறையில் பாதுகாப்பான முறையில் இருக்குதாங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அதை மேற்கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து ரத்த சம்மந்தப்பட்ட பொருட்களை கையாளும் போது நிச்சயமாக இன்னும் சொல்லப்போனால் வந்து அந்த அனிமல் ப்ராடக்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்க அவங்களும் சரி, முக்கியமாக அந்த சுகாதார ஏற்படுத்தும் நண்பர்கள் யாரெல்லாம் வந்து இந்த ஆயுஷ் இதில் ஒர்க் பண்ணுறாங்களோ, ஸ்வச் பாரத்தில் இருக்காங்களோ, அவங்களாம் வந்து குப்பைகளை அள்ளும் போது நிச்சயமாக ரொம்ப கையில் வந்து ஒரு ப்ராப்பர் ரப்பர் க்ளவுஸ் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டைம் நீடில்ஸ்லாம் டிஸ்போஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது ப்ராப்பராக பாதுகாப்பான முறையில் ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிறிய வழிமுறைகள் நம்ம கடைபிடிச்சாலே சரி, ஒரு பெரிய நோயிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது இந்த ஹெப்படைட்டிஸ் அதோட காம்ப்ளிகேஷன்ஸு ரொம்ப தீவிரமான காம்ப்ளிகேஷன்ஸ். அதனால் தீவிரமான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுறதுக்கு முன்னாடியே அறிகுறி இருக்கும் போது அருகிலுள்ள உங்கள் மருத்துவரை இல்லை மருத்துவமனையை அணுகி அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கங்க. நிறையா அசசரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. நிறையா வந்து ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் எல்லாம் கிடைக்கிது. ஸோ எல்லாருமே லிவர் பிரச்சனையாக மஞ்சக்காமலையா சில மாத்திரைகள் மெடிக்கல் மருந்தகத்துலேருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த பழக்கத்தை விட்டுட்டு என்ன காரணம்னு தெரிஞ்சு மருந்து எடுத்துக்கங்க. அந்த மருந்து நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வை கொடுக்குமே தவிர உங்கள் நோயை வந்து அதிகப்படுத்தாமல் தடுக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஸோ இந்த ஹெப்படைட்டிஸுங்கிற கல்லீரல் அழற்சிங்கிற நோய் வந்து ஒரு தீவிரமான நோய். அதோட தீவிரத்தை உணர்ந்து நாம் அனைவரும் வந்து அந்த அறிகுறிகள் இருக்கிறவங்க என்ன காரணங்களை ஸ்க்ரீன் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து வளமான வாழ்வு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கி நிலையத்திற்கு வந்து ஹெப்படைட்டிஸ் டே இன்றைக்கி நிறைய விஷயங்கள், ஹெப்படைட்டிஸ் டே அப்படின்னா என்ன, ஹெப்படைட்டிஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, ஏ, பி, சி, டி இதெல்லாமே இருக்குது. இந்த டைப்ஸில் நீங்கள் வந்து நிறைய விஷயம் வந்து சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். நிலையத்திற்கு வந்து ஒன்றான நேரத்தை நீங்கள் வந்து அழகாக வந்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நன்றி, வணக்கம் சார்.